ஸ்ரீ முருகன் ஆலயத்திலே இன்று இது ஒரு மூன்றாவது பதிவாக பதிவேற்றிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு நீண்ட பதிவாகத்தான் இருக்கிறது. காரணம் இன்று ஒளிவீதி உலானது வளமையில் பார்க்க ஒரு குடிலான நேரமாக இந்த ஒளிவீதி உலா இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் காட்சி. அதனாலே 3 பதிவுகள் போடக்கூடியதாக இருக்கிறது. இன்று 6வது திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரவு நேர காட்சி மாம்பழ திருவிழா. முருகப்பெருமான் இப்பொழுது மேற்கு வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கும் காட்சி. வடமேற்கு மூலையிலிருந்து நான் இப்பொழுது உங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். அழகா இதுதான் இருக்கு. நீ ஒண்ணு விழவும் பாட்டு முருகனுக்கு மாலை முருகனுக்கு சாரி. ஹலோ, வணக்கம் பிள்ளைகள். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். லாஸ்ட் இயர் உங்களை சந்திச்சோம் கடைசி சிட்னி ஸ்ரீ என்ற தலம். அதுக்கு பிறகு இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நீங்க முதல் கலைச்சது. எப்படி போகுது இந்த முறை திருவிழா? இந்த வருஷம் திருவிழா ரொம்ப நல்லா போகுது. இப்ப 6 நாளும் போறேன். 6 நாளும் வந்துக்கிறீங்களா? 6 நாளும் வந்துருப்பேன். இந்த திருவிழா மாம்பழ திருவிழா இல்ல? மாம்பழ திருவிழா எப்படி இருக்கு உங்களுக்கு? பார்க்க எப்படி இருக்கு? இந்தியா ரொம்ப நல்லா இருக்கு. அதான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். முன்ன யாருக்கு மாம்பழம் கிடைச்சது? முருகனுக்கா பிள்ளையாருக்கா கிடைத்தாங்க? மாம்பழம் யாருக்கு கிடைச்சது? எனக்கு தெரியாது. பாக்கலையா? அது என்னன்னா இந்த சிவபெருமான் உமாதேவியார் தான் முருகன் பிள்ளையார் தாயின் தகப்பனம். அவ சொல்லிக்கிட்டோம். ஓகே, நீங்க யார் ஃபர்ஸ்ட் பூமியை வலம் பாருங்களோ அவருக்கு தான் இந்த மாம்பழம் சொல்லுங்க. அப்ப மயில் ஏறி முருகப்பெருமான் உலகத்தை சுத்த போயிட்டார். ஆனால் பிள்ளையார் இருக்கிறார் தானே, அவர் என்ன செய்தார்? சிவனும் பார்வதியும் சுத்தி போனார். சுத்தி வந்தார். அவங்க தான் உலகம் என்று அவங்க சுத்தி போனார். அவங்க அப்ப கடைசியா அவருக்கு தான் மாம்பழம் கிடைச்சது. அதான் இந்தியா வடிவா காட்டுங்க. வேற என்ன சொல்ல இருக்கிறீங்க? சிட்னி ஸ்ரீ தலத்தை பாக்குறாக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நேற்று நான் பார்த்தேன். நேற்று பாத்தீங்களா? நன்றி ஐயா. அக்கா காட்டுனவ. எங்க பாத்தீங்க? வீட்டையா? வீட்டுல. என்ன இருந்தது நேற்று? நேற்றுக்கு நான் சும்மா வந்தோம். பாத்தீங்களா? பார்த்தோம். அப்ப இந்த தளத்தை பாக்குறாக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இது நான் செய்யற இந்த பார்க்கக்கூடியதா இருக்கா?
சிட்னியில் இருக்கிறார்கள் அல்லது பார்க்கக்கூடிய இருக்கா? உங்களோட சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பாருங்க, ரொம்ப நல்ல சேனல், கண்டிப்பா பார்க்கணும். சிட்னி சரியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சிட்னி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே செய்யுங்க. ரொம்ப நல்ல சேனல். ஓகே, நன்றி. அப்போ நன்றி. Thank you very much. Thank you. Okay. Subscribe to Sydney Shree. Subscribe to Sydney Shree. Subscribe Sydney Shree, like it and comment. Okay. Subscribe to Sydney Shree, like and comment on every video. Thank you very much. Thank you very much. Thanks. Take care. Okay, அப்போ bye. நன்றி. இந்த பாய்ஸ் வந்து உண்மையாக ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. போன முறை நான் அவங்களோட நல்ல ஃப்ரெண்டாக போய் கோமெண்ட்டு இந்த இதை பார்த்துருந்துச்சுன்னா அதுவே இந்த முறையும் வந்து அதை ஞாபகப்படுத்தி அங்கள் உங்களோட டியூட்டி பார்க்குறாங்க. அப்போ நான் சொன்னேன் ஓகே ஒருக்க வாங்கணும்னு சொல்லி வந்தபடியாக அழைச்சி போட்டு போயிருக்கணும். எப்படி 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 அப்படி சுகமா இருக்கிறீங்களா? போட்டுமா நீங்க எப்படி அப்படி அப்படி எப்படி எப்படி சூழல் நல்ல சுகம். உங்களோட ஒவ்வொரு நாளும் காணக்கூடியா இருக்குல்ல. நான் முருக பக்தர். பக்கத்துல முருக பக்தர் முருகன் உண்மையில ஒரு கேட்டா எல்லாத்தையும் பக்தியுடன் இன்னைக்கு காவியோட போறது உருத்ராட்ச மாலையோட போறது கொஞ்சம் கவலையா இருக்கு. அவர் அலங்காரமான மனுஷன், பணக்கார மனுஷன் இல்லை தெய்வம். காவியோட கண்டது கொஞ்சம் கண் கலங்கிட்டு. அவர் போய் மேக்கப் பண்ண உடனே அது ஒரு ஃபீல் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கும். காவியோட போயிட்டு அது வானிலையும் விட்டு கொடுத்துருக்கு பாத்தீங்களா? நேற்றைக்கு காத்தும் மழையும் புயலுமே இருந்துச்சு. அப்புறம் அந்த நேரத்துல விட்டுட்டு இன்னைக்கு வலிச்சு அவர் அம்மா அப்பாவோட நல்ல சந்தோஷமா வந்தவர். நடுவுல நாரதர் கொண்டு வந்து பழத்தை கொடுத்து அவரை இதண்டுட்டார், ஆண்டி ஆக்கிட்டார். ஆனா நல்லா இருக்கு. இதோட சும்மா ஒரு படிப்பினைய நாங்கள் கற்றக்கூடியதா இருக்கு. ஏன்னா தாய் தகப்பனை நாங்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும், மதிக்கணும்ன்றதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் இல்ல இந்த உலகம் எல்லாத்தையும் நாங்கள் பெருசா சுத்தினாலும் தாயும் தகப்பனும் தான் முதலிடம் கொடுக்க வேணும் என்றதுல நல்ல ஒரு பாடம். அத முருகன் நீங்க சொன்ன மாதிரி ஆண்டியா போய் அதை படிச்ச பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு இது நேரம் பார்க்க நல்ல ஸ்டோரியா இருக்கு. ஒரு சின்ன ஒரு டிராமா பார்த்த மாதிரியும் ஒரு சின்ன ஒரு மேடையில் ஒரு நிகழ்ச்சியை கண்ட மாதிரியும் அது ஒரு சுற்றவர பக்தர்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் இருந்து பார்க்கலாம். அதை விளங்கப்படுத்தியும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஐயா சொன்னவர் நல்லா இருந்தது, பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு. நன்றி. உங்களை இப்படியான திருவிழாவில காண்றதுல நல்ல சந்தோஷம். வணக்கம். ஆனா விஷாகுலன் வணக்கம் ஐயா. எப்படி மிகவும் அழகாக இந்த திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதில் பற்றி சொல்லுங்க. மிகவும் அழகாக நடந்து கொண்டிருக்கு. நேற்று கொஞ்சம் சனம் குறைவு என்று சொன்னா மழையும் குளிரும். இன்றைக்கு காலநிலையும் நல்லாக உள்ளது. கோயில் முழுக்க சனமா இருக்குது. மாம்பழ திருவிழா இன்றைக்கு. அந்த முருகன் பிள்ளையாரும் அப்பா அம்மாவை சுத்தி வந்து பிள்ளையார் அந்த மாம்பழத்து கதையத்தான் இன்றைக்கு திருவிழாவா செய்யணும். முருகன் உலகத்தை சுத்தி வந்தவர், பிள்ளையார் அம்மா அப்பாவை சுத்தி வந்தவர். 3 சாமியும் நிக்கணும். சிவபெருமான் உமாதேவியாரோட நிற்கிறார், மற்றது முருகன், மற்றது பிள்ளையார் அண்ணா தத்துவ ரூபமாக நல்ல அழகாக அதை இன்று சித்தரித்திருக்கிறார்கள். அதை தூக்கி வச்சு அழகான எளிமையான சின்ன கதையும் நல்ல வடிவா சித்தரிச்சு ஒரு திருவிழாவா எடுத்திருக்கணும். அருமையாக இருக்குது. மற்றது காட்சியா இருக்குது. மற்ற எல்லாரும் தெரிஞ்சாக்குது. அந்த நண்பர்கள் எல்லாரோடையும் இருந்து நிறைய பிரசாதங்கள் இருந்தது. மாம்பழம் கொடுத்தவன் மாம்பழத்தை காட்டுங்க இருக்காங்க. மாம்பழம் கிடைச்சிட்டு மாம்பழம் ஒன்று மாம்பழம் அருள் கிடைச்சிருக்கேன் நான் நம்புறேன். எங்களுக்கு அருள் போக அடுத்த வாரம் பார்க்க வேண்டிய இருக்கிறாங்க. இன்னொரு இவரை இவரையும் கிடைச்சிருக்கு. ஆனா
புள்ளி விழுந்த மாம்பழமா இருக்கிறது. ஆமா 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 பார்க்க நல்ல கலரா வடையும் கிடைக்குதா? நீங்க எல்லாரும் பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். எல்லாரும் வந்து சந்திச்சு இப்படி கதைக்கிறதுக்கு மேல மனதுக்கு ஒரு என்ன சொல்றது, மனதுக்கு ஒரு ரிலீஃப் மாதிரி இல்லையா, ப்ரெஷர் ரிலீஃப் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்க ஒரு திருவிழாவில் சந்திக்கிறத நோக்கம். இளமை தோற்றத்தில் காணப்படுகிறீர்கள். இளமையா சேர்ந்திருக்கிற எல்லாம் இளமையான ஆக்களை சேர்ந்திருக்கிறோம். அப்ப இளமையா தான் இருப்போம். இவர் 2 வார்த்தை சொல்லுங்க ஐயா. மாம்பழத்தை கையில வச்சுக்கொண்டு இன்றைய மாம்பழ திருவிழாவில பழமுதிர் சோலையால் மாம்பழம் வழங்கப்பட்டது. அது எங்களுக்கும் புண்ணியத்துல கிடைச்சது. அது உண்மையிலே ஒரு பாக்கியம் ஒன்று தான் சொல்லணும். அது இந்தியா நாளில் வந்து இப்படி மாம்பழத்தை வீட்டை கொண்டு போகல ஒரு சந்தோஷம். என்ன சந்திச்சு அதை எல்லாருமே ஒரு அழகா உண்மையா வந்து இந்த சிட்னியில நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இடமும். ஆஸ்திரேலியா அதுலேயும் சிட்னியில எல்லா தமிழ் மக்களும் குறிப்பாக இந்திய நாள் நான் கேள்விப்பட்டேன் பென்பர்த்வில் பெண்டல்ஹில் அந்த பகுதியில் இருக்கிறார் கூடுதலாக தமிழ் மக்கள் செறிந்து வாழும் பகுதியில் இருக்கிற ஒரு ஆக்கள் இந்த திருவிழா அது பார்க்கவே தெரியுது. என்ன நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை எங்களுக்கு கார் பார்க்க. ஆனா நாங்கள் ஏதோ ஒரு வழியா தூரத்துல இருந்தாலும் காரை விட்டுட்டு நடந்து வந்தோம். அது ஒரு சந்தோஷம் தான். நடந்து வரல எல்லாரும் எங்களமா நிறைய பேர் நடந்து வரையினோம் கூட. அப்ப சாரியா தரம் நடந்து கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கு. அப்ப நடக்கிற ஒரு வருஷத்துல ஒரு கத்தனி இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடப்போம். என்ன நடந்து வர ஊர்ல வந்து எத்தனை சனம் இவ்வளவு இவர் மாம்பழம் அந்த முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் இடையில போட்டி வந்து மாம்பழம் பிள்ளையார் 3 முறை அதை சுற்றி மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார். முருகன் அப்படியே 3 பேரும் சுற்றி மயில சுற்றி வந்து மாம்பழத்தை எடுக்க முடியாது போச்சு. அந்த முருகன் அந்த நேரம் அந்த மூளையை பாய்க்காம விட்டார். என்ன அந்த மயில் இருந்தது அவர் மயிலோட இல்லாத மயிலோட உலகத்தை சுத்தலாம்னு பார்த்தாரு. ஆனால் பிள்ளையார் அதை பண்ணி நல்ல மூளையை பாவிச்சு அம்மை அப்பனை சுத்தி மாம்பழத்தை வாங்கிட்டாரு. இல்ல அதுல நல்ல நல்ல நல்லா இன்னைக்கு அதை டெமான்ஸ்ட்ரேட் நல்லா இருந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு அந்த இளம் சமுதாயம் அந்த சின்ன பிள்ளைகள் அவைகள் அந்த சமயம் படிக்கிறார்கள் இங்கே அவைக்கெல்லாம் நல்ல ஒரு ரியலும் மற்றது உண்மையில வந்து வாழ்க்கையில வந்து தாய் தகப்பனை எந்த அளவுக்கு பிள்ளைகள் மதித்து நடக்க வேணும், அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். இது ஒரு நல்ல ஒரு பாடம். எந்த ஒரு இருந்தாலும் தாயும் அம்மையும் பிதாவும் தான் முக்கியம். அன்னையும் பிதாவும் முன்னரு. ஆனா அந்த மாம்பழ இந்த கதையில எனக்கு அந்த கதைக்கு பிறகு நடந்ததுதான் இன்னும் சுவாரஸ்யமானது. அந்த மாம்பழம் கிடைக்கலன்னுட்டு முருகன் போய் கோவணத்தோட பழனியில இருந்தவர். அவரான ஒருவராலும் அந்த அவற்றை கோபத்தை அடக்கல இல்ல. சிவபெருமானோ பிள்ளையாரோ உமாதேவியாரோ யார் அடக்கணும் உங்களுக்கு சொல்லுவா? அவர் வந்து அவருக்கு சொன்னது இப்படி பழம் கிடைக்கல. அதான் இந்த பாட்டை பாடுறாங்க. பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா என்று அவையார நம்ம கோபத்தை தணிச்சு ஒரு மானிடன் ஒரு அரசு ஒரு என்னன்னு சொல்ற கடவுளை வந்து ஒரு மானிட பிறை வந்து அந்த கோபத்தை தணிச்சு திருப்பி அங்க திருவோலகத்துக்கு அவையார் அனுப்பி வைக்கிறார். ஒரு சுவாரஸ்யமான கதை. இதுல ஒரு நான் திருத்தம் சொல்ல வேண்டியிருக்கேன்டா, பழனியப்பா பாட்டு வந்து சினிமாவில வந்த ஒழிய அவையார் பாடின பாட்டு அதை இல்ல. படத்துல அது உருவாக்கப்பட்டது. வந்தவர் ஒரு கட்டம் இருந்தது எனக்கு. அவையார் அந்த நேரத்துல நாங்கள் படிச்ச சமயத்து பாடத்துல அப்படி ஒரு அப்படி பாட்டு ஒன்றும் இருக்கல. ஆகவே நாங்கள் அதை திருவிபடுத்தின இன்ஃபர்மேஷன்ல கொடுக்கறது. நீங்க எட்மண்ட் விசாவில் நீங்க சொல்லிக் கொண்டு கேட்க விசாவில் உங்களுக்கு முதல் ஒரு அக்காவோட தான் கதைச்சினான். அவ அந்த பக்கத்துல நிக்கிறா, அங்கே நிக்கிறா. அவ சொல்லியிருந்தா உண்மையில எனக்கு அந்த சொல்லிகளை புல்லரிச்சுட்டு அவ சொன்னா உங்களுக்கு முதல் கதைச்சவா. அப்ப அந்த இந்தியா இதை நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாம் விவரிச்சு கொண்டு போனா அப்ப அவ எல்லாம் நல்லா இருந்து சொல்லி. ஏன்னா எனக்கு ஒரு கவலையா போச்சு, கண்ணி விடுற மாதிரி அழுகிற மாதிரி வந்துட்டேன். என்னன்னு கேட்டேன், முருகன் அந்த கோபிச்சு கொண்டு கோபணத்தோடு அந்த பழனிக்கு போனதை நீக்க தனக்கு தாங்க இல்லாம இருக்க சொல்லி. ஏனென்றால் அவ்வளவு முருக பக்தனாம் தான். பக்தன் வந்து அதே சிட்னி முருகன் இவ்வளவு ஒரு ரிச்சான முருகன், இவ்வளவு
அதிபதியா இருக்கிற முருகன் இப்படி கோவிச்சு வந்த பழனி இதோட போற ரெண்டைக்குள்ள அவாக்கு அணுக வந்துக்கலாம் அது என்னண்டா இப்ப கடவுளை நாங்கள் சித்தரிக்க இப்போ மனித வாழ்க்கையோடு சேர்த்துதான் சித்தரிக்கின்றோம். இந்த மனிதனுக்கும் கோவம் பெறும், அது மாதிரி கடவுளுக்கும் பெற மாதிரி மனிதனுக்கும் பெறும். அது இயற்கை, நேச்சர். ஆகவே அதை நாங்கள் தப்பா எடுத்துக் கொள்ளக்கூடாது. எல்லாம் கடந்து போகும், படைப்பினதான் கடந்து போகும் ஒழிய அதுதான் நிரந்தரமோ அதான் நிரந்தரமான இதென்றது இல்லை. ஆகவே மனித வாழ்க்கையை தான் நாங்கள் சித்தரிக்கின்றோம் ஒரு திருவிழாக்கள் மூலமாக. அதான் என்னுடைய கருத்து. ஆத்மீயத்திலும் பார்க்க சரி, அதைத்தான் நாங்கள் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்கிறார்கள். தமிழர்கள் நாங்கள் பொதுவாக அப்படித்தானே ஒரு விஷயம் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி ஏண்டா என்ன நாங்க வேணும். உலகத்துல முருகன் எத்தனை முருகன்? ஒரு முருகன் தானே. ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒவ்வொரு தினங்களும் திருவிழாக்கள் நடக்கின்றது. ஏன் அப்படி நடக்கின்றது? முருகனுக்குன்ற கந்த சட்டி ஒன்றுதான் ஒரே நாளில் எல்லா உலகத்திலையும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. திருவிழாக்கள் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தேவைக்கேற்ப அவர்கள விடுமுறைக்கு ஏற்ப மாதிரி அமைகிறது. ஆகவே அது திருவிழா ஒரு என்ன சொல்றதா ஒரு நாங்கள் எல்லாம் சந்திச்சு மனம் விட்டு மகிழ்ந்து இப்ப எல்லாரையும் பார்க்க நீங்களுடைய நண்பர்களுடன் நின்று படம் கேட்க எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. பாக்கெட்ல பாருங்க இவ்வளவு இந்த நேரத்துல எங்களுக்கு கிடைச்ச விஷயம் அது என்ன, அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்றோம். இதுல எல்லாரும் ஒரு சந்தோஷமா இருந்து ஒரு சாட்டர்டே சனிக்கிழமை வரக்கூடியதாக இருக்கு. நாங்கள் வழக்கமா வர்றதாங்களா எல்லாரும் இப்படி ஒரே நேரம் வர்றது இன்றைக்கு ஒரு நாங்கள் அதில் போய் விரைக்குள்ளேயே ஸ்ரீன்னு சொல்லி இன்றைக்கு ஒன்று முடிக்கல. நான் சொல்லி பண்ணிட்டேன் விஷாவில் அதில் எடுத்து நீ இப்போ இருக்க வாங்க உங்களோட கதை போகணும்னு சொல்லி அதே மாதிரி அது அமைஞ்சிட்டு நன்றி வணக்கம். நான் ஆஃபர் நான் நன்றி 3 பேருக்கு நன்றி. 3 பேரும் இல்லை உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே நான் பார்க்குறேன். நன்றியா முடிஞ்ச தீபா மாமா உறவுகளே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். எல்லாருடையும் கதைக்கு எல்லாருடைய இதில் விரைவில் சந்திக்கக்கூடியவருடன் சந்தித்து கொண்டிருக்கிறேன். சந்திக்கக்கூடியவருடன் சந்தித்து காட்சி நினைக்கிறேன். அழகா இருக்கிறது. இத்துடன் இந்த பதிவு ஒரு 3வது பதிவாக நான் பதிவேற்றுவேன். இன்றைக்கு விட்டு போருடனே அப்லோட் பண்ணிடுவேன். பார்க்குறாக்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். இன்றைய பதிவு 3 பதிவுகளாக போட்டிருக்கிறேன். காரணம் வெளி வீதியானது இன்று நீண்ட நேரம் இருந்தாலும் சிறப்பாக இருந்து வந்திருக்கிறது. 3 பதிவுகளையும் தவறாமல் பாருங்கள். பல்வேறு கருத்துக்கள், அதாவது 2வது பதிவிலே நான் கேதா அவர்கள் மிகவும் சிறப்பாக பல வரலாற்று உண்மைகளை குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு சிறப்பாக நடந்த இந்த திருவிழா நான் இத்துடன் இதனை முடித்துக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பதிவிலே நாளைக்கு சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். இதுவரை இன்றைய இந்த பதிவை பார்த்து 3 பதிவுகள், இது 3வது பதிவு. 3 பதிவுகளையும் தொடர்ந்து பார்த்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதை நீங்கள் பார்ப்பது மட்டுமில்லாமல் மற்றவருடன் பகிர்ந்து கொண்டால் எல்லாருமே பயனடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.